வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம் இன்னைக்கு பீர்க்கங்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பீர்க்கங்காவை தோல் சீவி நறுக்கி எடுத்திருக்கேன். இது 1/2 கிலோ அளவுக்கு பீர்க்கங்காய் இருக்கும். இதை வாங்க நாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன எடுத்துக்கணும்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்னதாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்: 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் டர்மரிக், 1 டீஸ்பூன் கறி பவுடர், 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி. வெந்தயக்கீரை ட்ரையாக இருக்கிறது தான், அந்த இதுதான் இது கஸ்தூரி மேத்தி. சால்ட் டு டேஸ்ட், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், காஷ்மீர் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் ஜீரா பவுடர். நான் இன்னொரு முறை சொல்கிறேன். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் டர்மரிக், 1 டீஸ்பூன் கறி பவுடர், 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, salt to taste, jeera powder 1/2 teaspoon, dhania powder 1 teaspoon, kashmir chilli powder 1/2 teaspoon, garam masala 1/2 teaspoon. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க நாம என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். இப்போ நாம் நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலையெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்குறோம். நல்லா வதக்கிட்ட பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். இப்போ நான் நறுக்கி வச்ச ஆனியன், க்ரீன் சில்லி, கறி லீவ்ஸ் சேர்க்க போகிறேன். இப்போ நான் இந்த பொருளெல்லாம் சேர்த்துட்டேன். இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு நாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்ட பிறகு தக்காளியையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். அதுக்கப்புறமா தான் நாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்ட பிறகு நாம் நறுக்கி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்ச நேரம் கழித்து தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ஸ்மாஷ் ஆகணும் தக்காளி. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதில் மஞ்சள் பொடி, ஜீரக பொடி, தனியா பொடி, காஷ்மீர் சில்லி பொடி, அப்புறம் வெறும் சிகப்பு மிளகாய் பொடி இதை மட்டும் கலந்துருக்கேன். கறி பவுடரு, கரம் மசாலா பவுடர், கஸ்தூரி மேத்தி நான் ஆட் பண்ணலை. நான் சொன்ன இந்த பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கடைசியாக ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது நல்லா இந்த காயில் வதங்கணும். டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காய் இந்த காரத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கின பிறகு நாம் நறுக்கி வச்ச பீர்க்கங்காவை நாம் இதில் ஆட் பண்ணணும். இதை நல்லா வதக்கிடுங்க. இந்த காரம் மசாலாக்கள்லாம் இந்த ஆனியன் டொமேட்டோட நல்லா ஆட் ஆகணும். அதுக்கப்புறம் நாம் இந்த பீர்க்கங்காவை ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா காரம் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகணும். இப்போ நாம் நறுக்கி வச்ச பீர்க்கங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நறுக்கி வச்ச பீர்க்கங்காவை இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா வதக்கணும். காரத்தெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இது நல்லா வதங்கணும். கட்டை போட்டு மூடி வைங்க. இதில் இருக்க வாட்டரே அதில் உங்களுக்கு வந்துடும். அதனால் இந்த காரம்லாம் இதில் நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு 10 நிமிஷம் நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட்டை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திரும்பி கலரி விடுங்க. அதுலேயே இது 3/4 பதத்துக்கு வெந்துடும்.
ஃபுல்லாக கலரின பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன். நல்லா வதக்கி விட்டாச்சு. அதுக்கப்புறம் இதை தட்டை போட்டு மூடி வைங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. காய் நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு வெந்துடும். அதுக்கப்புறம் வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1/2 முடி தேங்காவை பால் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பால் 1/2 முடி தேங்காய் எடுத்துக்கோங்க. அந்த 1/2 முடி தேங்காவை பால் எடுத்து வச்சுக்கோங்க. இது வேகிறதுக்குள்ள அந்த வேலையை நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த காரம்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வெந்துச்சு பாருங்க. இதுல இருக்க தண்ணியே இது அப்படியே நல்லா வெந்துச்சு. இப்ப நாம இதுல எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலை சேர்க்கலாம். நான் தேங்காய் பாலை இதோட ஆட் பண்றேன். நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. இதில் நாம் இப்போ எடுத்து வச்சிருக்க கறி பவுடரையும் கரம் மசாலா பவுடரையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு தட்டை போட்டு மூடி வைங்க. மூடி வச்சு நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்தோடனே வாங்க பார்க்கலாம். இப்போ நான் இதில் கறி பவுடரும் கரம் மசாலா பவுடரையும் சேர்த்துட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு தட்டை போட்டு மூடி வைங்க. இடையில இடையில கலரி விடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு வாங்க அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா கொதிச்சிச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நாம் 3/4 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை நல்லா கசக்கி போடுங்க. இது நல்ல வாசனையும் கொடுக்கும், நல்ல டேஸ்டும் இருக்கும். போட்டு ஒரு நல்ல ஒரு கலர் கிளறி ஒரு 5 நிமிஷம் பொறுத்து நிறுத்திடுங்க. இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அப்போதான் இது நீங்கள் சாதத்துக்கும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாமே நீங்கள் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஃபைனலாக நீங்கள் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான், பீர்க்கங்காய் கிரேவி ரெடி. செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரொம்ப நல்லது, உடம்புக்கும் பீர்க்கங்காய் ரொம்ப நல்லது. இதை செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.